தென்காசியில் இந்த ஃபர்னிச்சர் கடை பக்கத்தில் தான் நம்ம டென்ட் எல்லாம் அடித்து 2 நாள் ஸ்டே பண்ணோம். ஸ்டே பண்ணி தென்காசி ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த லொக்கேஷனாக வந்து சுந்தரபாண்டியபுரம் வந்து போனோம். சுந்தரபாண்டியபுரம் போகிற வழியிலேயே கூரைக்கடைன்னு சொல்லி ஒரு கடையில் சாப்பிட்டோம். உண்மையாகவே ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருந்து எல்லாருமே வயர் ஃபுல்லாகிற அளவு சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து. தென்காசியிலேயே ரொம்ப ஃபேமஸான கடைன்னு தான் நினைக்கிறேன். நாங்கள் எதிர்த்தியாக தான் போய் சாப்பிட்டோம். பட்டு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் நல்ல போல் கூட்டம் ஏறிட்டு. ஸோ ஆனால் நல்லா இருந்து, ஃபுட்டு சூப்பராக இருந்து. நீங்கள் போனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே ஸ்டே பண்ணியிருந்த இடத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் தான் சுந்தரபாண்டியபுரம்னு சொல்கிற அந்த ஒரு சின்ன ஒரு கிராமம் இருக்குது. ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்து தான் நம்ம வந்து சுந்தரபாண்டியபுரம் போகணும். நம்ம போகிற ரூட்டு ஃபுல்லாகவே சின்ன சின்ன கிராமமாக தான் இருக்கும். அதே மாதிரி ரோடும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நம்ம போகிற ரூட்டில் இந்த வீடெல்லாம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்து. ஏன்னா ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு கலர்லையும் ஒவ்வொரு டிசைன்லையும் சின்ன சின்னதாக பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்து. போகிற வழியிலே ஒரு கோவிலை பார்த்தோம். அந்த கோவில் கட்டி ரொம்ப வருஷம் ஆச்சா, ரொம்ப பழைய காலத்தில் உள்ள கோவிலாம் இது. அந்த கோவில் பக்கத்திலே கொஞ்சம் பசங்களை பார்த்தோம். அந்த ஏரியாவில் உள்ள என்ன பேர் என்ன? மாதவன். ஏமரா மாதவன். 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 பிலிம்சார் மாதவன் மாதிரியா? இது பிலிம்சார் மாதவன் இல்ல. இது பிலிம்சார் மாதவன் மாதிரியா இருக்கு. பிலிம்சார் மாதவன். படிக்காங்க இல்ல இல்ல வேலைக்கு படிச்சு முடிஞ்சா வேலை செங்கமல் செங்கல். ஓ செங்கச்சொல்லைக்கு வேலையை போயிட்டு இருக்கியா? எங்க இங்க பக்கம் தானா? அது சொண்டைக்கிட்ட. சுரண்டையா? நம்ம ஏரியாவே அங்கதான். ஓ சரி. ரொம்ப கஷ்டப்பட்டு செங்கமால்ல வேலை பார்க்கறான். இது புலியூர் இல்ல? அங்கிள் நம்ம வீடு காட்டுக்குள்ள தான். கேடிலாம் நம்ம வீடு காட்டுக்குள்ள தான். கேடிலாம் நம்ம வீடு காட்டுக்குள்ள தான். கேடிலாம் நம்ம வீடு வரலாம். நம்ம வீடு காட்டுக்குள்ள தான். பசங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு அப்படி கொஞ்சம் தூரம் வரும்போது அன்னியன் பாறைன்னு சொல்லி ஏதோ ஒரு ஏரியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலா நானும் தென்காசி நிறைய வாட்டி வந்திருக்கேன். பட் இந்த மாதிரியான கிராமங்களும் இந்த மாதிரியான என்ன சொல்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கிடைச்சதே கிடையாது. இந்த சுந்தரபாண்டியபுரம்னு சொல்றது வந்து ஒரு பக்கா கிராமம். இங்கே வந்து ஃபுல்லாகவே விவசாயம் தான். நம்ம போகும்போது கூட உள்ளி இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் வந்து ரோட்டில் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. சூரியகாந்தி பூ பூக்கிற டைமில் எப்போவுமே கேரளாலேருந்து நிறைய ஆட்கள் இங்கே வருவாங்களாம். அந்த டைம் வந்து நல்ல கூட்டமாக இருக்குமா. பட் நாங்கள் போன டைம் வந்து பெரிய லெவலில் கூட்டம் எதுவுமே இல்லாமல் தான் இருந்தது. இந்த அன்னியன் பாறையில் வந்து காலையில் டைமும் ஈவினிங் டைமும் வந்து கொஞ்சம் கூட்டம் இருக்கும்னு. ஏன் அப்படின்னா நம்ம சூரியன் உதிக்கிறதும் சூரியன் மறைகிறதும் இங்கே நின்று பார்க்க முடியும்னு. அன்னியன் மூவி எடுத்து அந்த பாட்டு வந்து பயங்கரமாக ஹிட் ஆனதுனால இந்த பாறை வந்து அன்னியன் பாறைன்னு மாறுச்சு. இந்த பாறையில் வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸோட நிறைய படங்கள் எல்லாமே வந்து டிராயிங் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இப்போ கொஞ்சம் மங்கிட்டு ரொம்ப வருஷம் ஆனதுனால இருந்தாலும் நம்ம பார்க்க முடியும். நம்ம இப்போ அண்டங்காக்கா கொண்டக்காரி அன்னியன் படம் எடுத்தாங்க இல்லையா, ஷூட்டிங் பாயிண்ட்டு அந்த ஏரியாவில் தான் நிற்கும். போகிற வழியில் வந்து பார்த்ததுனால அப்படி சைடில் ஒதுக்கி ஆஃப் ரோட்லாம் பண்ணி இந்த ஸ்பாட் பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்து. நிறைய டிராயிங் எல்லாம் வரைஞ்சிருந்துருக்காங்க. பட் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கு. சுற்றி பார்த்தா ஃபுல்லாக வந்து பாறையும் கீழே வந்து ஃபுல்லாக வயல் நிரப்பு ஃபுல்லாக வந்து வயலாக இருக்குது. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அதோட விஷுவல்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் தென்காசி வாரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பனையிலேருந்து எடுக்கிற இந்த அக்கானியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அக்கானியெல்லாம் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பணும். இங்கே வந்து நம்ம பார்த்தாச்சுன்னா நிறைய படங்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. 1992 மணிரத்னம் அவரோட இந்த ரோஜான்னு சொல்கிற மூவி வந்து ஃபுல்லாகவே இங்கே தான் வந்து படம் எடுத்திருக்காங்க. புதுசாக ஒரு படம் கிராம ஸ்டைலில் எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுற இடமே வந்து என்னென்னா சுந்தரபாண்டியபுரமா. நம்ம போகிற ரூட்டே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு சைடு வந்து ஃபுல்லாக குளவும் ஒரு சைடு ஃபுல்லாக வந்து வயலும் அது பக்கத்தில் காற்றாடியும் இதெல்லாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. ஒன் டே ஃபேமிலியாக நீங்கள் வந்து வில்லேஜ் சைட்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னா சுந்தரபாண்டியபுரம், அதுக்கப்புறம் இந்த மேக்கரை வில்லேஜ், தென்காசி இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் கூட ட்ராவல் பண்ணி சுந்தரபாண்டியபுரம்னு சொல்கிற வில்லேஜோட அந்த மெயின் ஜங்ஷன் ரீச் ஆனோம். சுந்தரபாண்டியபுரம்னு சொல்கிறது வந்து ஒரு பக்கா கிராமம் தான். ஆனால் இங்கே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஏடிஎம் இருக்குது, அதுக்கப்புறமா பக்கத்தில் சின்ன ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது, சாயக்கடை, கோவில் இந்த மாதிரியான நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே இருக்குது.
இந்த ஊருக்கு வந்து சுந்தரபாண்டியபுரம் அப்படின்னு சொல்லி பேர் வர்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கான். பழைய காலத்தில் வந்து பாண்டிய ராஜா வந்து இங்கே ஃபுல்லாக ஆட்சி பண்ணிட்டு இருந்த டைமில் அந்த ராஜாவை வந்து சுந்தரான்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். ஸோ அதனால் சுந்தரபாண்டியபுரம் அப்படின்னு சொல்லி இங்கே பேர் வந்துன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஜங்ஷன் வந்து நானும் ஷெபினாவும் வந்து ட்ரோன் பறத்தலாம்னு சொல்லி பிளான் பண்ணி கீயை பார்க்கும்போது கீயை காணலை. வண்டியிலேருந்து வண்டி கீ கூட தான் வந்தோன்னா அந்த பாக்ஸோட கீ எல்லாமே போட்டிருந்தாங்க. பட் எங்கேயோ மிஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா நானும் பிபில் ப்ரோயும் ஒரு 2 மணிக்கு இந்த ஜங்ஷன்லேயே தான் வெயிட் பண்ணோம். பண்ணிட்டு இருந்த டைமில் வந்து இங்கே ஏஜான ஒரு பொண்ணுக்கு மாமா பண்ணுற சடங்கு முறையை பார்த்தோம். மணிக்கு ஒரு பக்கத்தில் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறமா அவங்களோட கீ கிடச்சி அதுக்கப்புறமா அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு ஆள்கிட்ட கேட்டு அவங்கக்கிட்ட பேசி ஒரு வயலுக்குள்ளாடி வந்து டென்ட் அடிக்கிறதுக்குள்ள ஒரு சான்ஸ் கிடச்சி அங்கே தான் டென்ட் அடித்தோம். நாங்கள் பைக்கெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளாடி கொஞ்சம் தூரம் நடந்து போய் அந்த ஒரு சின்ன ஒரு பில்டிங் மாதிரி இருந்து அதுக்கு பக்கத்தில் தான் நாங்கள் டென்ட் அடித்தோம். அங்கே டென்ட் அடிச்சிருந்தது பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் ஆடெல்லாம் போட்டு வளர்த்திட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டோம் எங்கேயா குளிக்க போக முடியுமான்னு. அதுக்கப்புறமா அவங்களும் போகலான்னு சொல்லி அவங்களையும் கூட்டிகிட்டு குளிக்க போனோம். கடற்கரை പറയായിരുന്നു പറയുന്ന സ്ഥലത്ത് കുടിക്കുവാണെങ്കിൽ കുഴപ്പമൊന്നുമില്ല. രാത്രി ആയതുകൊണ്ട് அங்கே போய் நல்ல ஒரு குழியெல்லாம் போட்டுட்டு பக்கத்தில் வந்து ஒரு 2 கிலோமீட்டரில் சுரண்டைன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே போய் ஃபுட்டு சாப்பிட போனோம். நல்ல ஃபுட்டாக இருந்தது. தென்காசியில் வந்து நாங்கள் சாப்பிட்ட இடத்துல உள்ள ஃபுட்டு எல்லாமே ரொம்பவே நல்லா தான் இருந்து. தென்காசியில் வந்து ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு ஓகே தான். ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு டென்ட்டில் வந்து படுத்து தூங்கிட்டு காலையில் எழும்பும்போது அந்த வைபே வேறு லெவல். ஸ்டே பண்ணியிருந்தது பக்கத்துலேயே தான் வந்து என்னன்னா சூரியகாந்தி தோட்டம் இருந்து அதையும் பார்க்க போனோம். நம்ம சுந்தரபாண்டியபுரம்னு சொல்கிற அந்த ஜங்ஷன் போனோம். ஜங்ஷன்லேயே வந்து ஒரு சின்ன ஒரு சாய கடை இருந்து அங்கே போய் ஒரு சாயை உளுந்த வடையெல்லாம் சாப்பிட்டோம். சரியான டேஸ்ட்டாக இருந்து ஆளுக்கு 2-3 உளுந்த வடையெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கொஞ்சம் நேரம் கதையெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறமா ஃபுட்டு சாப்பிட்டோம் பக்கத்துலேயே ஒரு கடையாக இருந்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருந்து சூடாக உள்ளி வடை, பருப்பு வடை, உளுந்த வடை, ஸோ நிறைய வெரைட்டியாக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சாப்பிட்டுட்டு பக்கத்தில் சின்ன ஒரு கடை இருந்து அங்கே போய் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டோம். அங்கேயும் டேஸ்ட்டாக இருந்தது, நல்ல டேஸ்ட்டாக இருந்து. அங்கே ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து ரொம்பவுமே ஃபேமஸான நிறைய படம் எடுத்த ஒரு ஏரியா இருக்குது அக்ரகாரம் அப்படின்னு. அந்த ஏரியா தான் பார்க்க போனோம். சுந்தரபாண்டியபுரம்னு சொல்கிற அந்த மெயின் ஏரியாவில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே தான் வந்து இந்த அக்ரகாரம் இருக்குது.
இந்த ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்து உள்ளாடி போயாச்சுனாலே அக்ரகாரம்னு சொல்கிற அந்த ஏரியா வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இங்கே வந்து நிறைய தமிழ் படங்கள், மலையாள படங்கள், கன்னடா படங்கள், இந்த மாதிரி நிறைய படங்கள் இங்கே எடுத்திருக்காங்களாம். கிட்டத்தட்ட 100க்கு மேலே இங்கே படங்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்களாம். அந்த ஏரியாக்குள்ளாடி போகும்போதே ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவ் ஒரு வைப்ரேஷன் இருந்து. அங்கே அந்த தெருவுக்குள்ளாடி போகும்போது எங்களோட வண்டியோட சவுண்டு மட்டும் தான் கேட்டுட்டு இருந்து, அல்லாமல் அங்கே எந்த ஒரு சவுண்டுமே கிடையாது. பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஏரியாக்குள்ளாடி நீங்கள் பார்த்தாலே தெரியும், எல்லாமே ரொம்ப பழைய வீடு, பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு ஐஸ்வர்யமாக இருந்து. நாங்கள் அங்கே வண்டியெல்லாம் கொண்டு பார்க் பண்ணிவிட்டு அந்த ஏரியாக்குள்ளாடி கொஞ்சம் தூரம் நடந்து கதையெல்லாம் பேசி செம்ம என்ஜாயாக இருந்து. ஏரியாவில் எல்லாரோட வீட்டுக்கு முன்னாடி சின்ன ஒரு திண்ணை இருக்கும். ஸோ அதிலேருந்து கதை பேசுகிறதுக்கெல்லாம் சூப்பராக இருந்து. இந்த ஏரியாவில் வந்து நிறைய பேர் இங்கே கிடையாது, நிறைய பேர் வெளிநாட்டில் அங்கெல்லாம் தான் இருக்காங்க. ஸோ நிறைய வீடெல்லாம் க்ளோஸாக தான் இருந்து. சுந்தரபாண்டியபுரத்தில் சும்மா ஒரு வில்லேஜ் வரலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு சாயக்கடையில் சாயெல்லாம் குடிச்சிட்டு உள்ளாடி ஏறணும் ஒரு வில்லேஜுக்குள்ளாடி. ஸோ அந்த இடத்த வந்து அக்ரகாரம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அங்கே உள்ளே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, பயங்கர பியூட்டிஃபுல்லான ஒரு வில்லேஜ். உள்ளே பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்து. ஆனால் இங்கே எல்லாருமே வந்து இந்த ஏரியாவில் உள்ள மேக்ஸிமம் எல்லாருமே வந்து வெளிநாட்டிலையும், அதுக்கப்புறமா கர்நாடகா, கேரளா சைடில் கொஞ்சம் பேர் கர்நாடகாவில், கொஞ்சம் பேர் அமெரிக்காவில், இப்படி எல்லாருமே வந்து வெளியே போயிட்டாங்க. ஏன்னா விவசாயம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் உள்ள பீப்புள் எல்லாமே வெளியே இருக்காங்க. ஆனால் இந்த ஃபங்க்ஷன் டைம், பொங்கல் டைமில் வந்து இங்கே பயங்கரமாக ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த டைம் எல்லாருமே இங்கே வருவாங்களாம், பயங்கரமாக இருக்கும்னு. அப்போ தான் சொன்னாங்க, இந்த நம்ம பேக்கில் அந்த ஒரு வீடு இருக்கு இல்லையா, இந்த வீடு எங்கேயாவது பார்த்த மாதிரி தெரியுது அவங்களுக்கு. யாரடி நீ மோகினி படத்தில் வந்து அவங்க வந்து வீட்டுக்குள்ளாடியெல்லாம் ஃபுல்லாக சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு ரூமு, அவங்க அந்த வெளியே இறங்கி நடக்கிறது, அந்த பாத்ரூம் போகிற சீனு, அது எல்லாமே இந்த வீடு தான். நம்ம பேக்கில் இருக்குல்ல, இந்த வீட்டில் தான் எடுத்துருக்காங்க. இங்கே 100க்கு மேலே தமிழ் படங்களும், ஒரு 5-6 கேரளா மலையாள படங்களும், ஒரு 2-3 ஹிந்தி படம், தெலுங்கு படம் எல்லாமே எடுத்திருக்காங்க. இந்த வில்லேஜ் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது பார்த்துருக்கணும், அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வில்லேஜ்லேருந்து கொஞ்சம் நடந்து போயாச்சுன்னா ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தோட ஷாட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். செம்மனா அடிப்பொலி வில்லேஜ், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக. அப்படி இங்கே ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு உள்ள ஒரு ஃபீல் கண்டிப்பாக வரும் எல்லாருக்குமே. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வில்லேஜ். இங்கே உள்ள வீடு எல்லாமே பார்க்குறதுக்கு எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும். அதே மாதிரி அந்த வீட்டுக்கு மேலே எல்லாருமே தரவோடெல்லாம் பதிச்சிருக்காங்க. என்ன மீன் இது? பண்ணாயா? கரிமீன் சொல்லுவாங்க. கரிமீன் நல்லது. கடைசியிலோ அது கம்பஞ்சோளம். இது வந்து நாட்டு சோளம். இது சின்ன பிள்ளைங்களுக்கு எது நான் கொடுக்குறது நல்லது? இது எதுக்கு எல்லாம் யூஸ் ஆகும்? இது பிஸ்கட்டுகள் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நல்லா இது பண்ணுவாங்க வெளிநாட்டில் எல்லாம். இங்கே எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகுதா? ஆமாம், எக்ஸ்போர்ட் ஆகுது. எக்ஸ்போர்ட்டுங்க எல்லாமே ஆகுது. ஆமாம், எல்லாமே ஆகுது. மொத்தமே விவசாயம் தானே இந்த ஊர்? விவசாயம், காய்கறி, உள்ளி, பெரிய உள்ளி, சிறு உள்ளி, வெண்டைக்காய், பட்டாவரை, எல்லாமே கத்திரிக்காய், வெண்டாய் எல்லாமே. இது சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாமா? சின்ன பிள்ளைக்கும் கொடுக்கலாம். எப்படி எப்படி பண்றதுன்னா, இதை விட நல்லா திருச்சி, நல்ல இது மாதிரி கூழ் மாதிரி காய்ச்சி குடிப்பாங்க, இல்லை களி மாதிரி கட்டி கொடுப்பாங்க. நல்ல சத்து உள்ளதுதான் இது. ஓகே. இது வாங்க கிடைக்குமா? இங்க வாங்க கிடைக்குமா? இது வந்து இவங்க குடோன்ல எடுத்துருவாங்க. இவங்க இது வந்து நாங்கள் வந்து வயக்காட்டுல இருந்து அறுத்து கொண்டாந்து இங்கே கொண்டா போடுவோம். இவங்க வந்து வியாபாரி எடுத்துக்கிடுவாங்க. வியாபாரி எடுத்து அவங்க லோடு கணக்கில் ஏற்றி வெளியெல்லாம் போகும், ஆந்திரா வர போகும். ஓகேண்ணா. டீக்கெல்லாம் எடுத்துகிட்டு அந்த குளத்து பக்கத்தில் வந்து கொஞ்ச நேரம் கதையெல்லாம் பேசி அந்த ஊரில் உள்ளவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்ச நேரம் பேசிட்டு கொஞ்ச நேரம் இருந்தோங்க.
சாப்பிடு சாப்பிட அப்பதான் நல்லா கூட எடுக்கும். சாப்பிட்டாலே போட்டோல இருக்கும் அழகா வருவேன். அழகா வரும் இந்து ஊராக்கா எல்லாருமே இந்தோ. பக்கத்துல இந்த தெரு பக்கத்துல அடுத்த தெரு தான். பூச்சாண்டின் சோஜா இது பூச்சாண்டி பூச்சாண்டி மாமா பிடிச்சிட்டு போகும் சீக்கிரமா சாப்பிட்டு வரேன் தாடி வச்சு எல்லாம் பூச்சாண்டி മനസ്സിലായേട്ടാ മറ്റേ പേടി കാണിക്കൂലേ இங்கே வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இருக்குது 5ஆம் கிளாஸ் வரை உள்ள ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் நாங்கள் போனதும் அந்த ஸ்கூலில் உள்ள ஸ்டாஃப் எல்லாமே அந்த பிள்ளைங்களெல்லாம் வெளியே கூட்டிகிட்டு வந்து காட்டி தந்தாங்க. கண்டிப்பாக இந்த ஊரில் உள்ள மக்களை பற்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்னா பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க. எல்லா விஷயத்துக்குமே குளிக்க போகிறதுக்கு, டென்ட் அடிக்கிறதுக்கு, ஃபுட்டு சாப்பிட போக ஹெல்ப் பண்ணுறதுக்கு, எல்லா ஏரியாவையும் சொல்லி தரதுக்கு, எல்லா விஷயத்துலையுமே வந்து இந்த ஏரியாவில் உள்ள மக்கள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அந்த கிராம சைடில் உள்ள மக்கள் வந்து நல்ல மனசுள்ளவங்களாக இருந்தாங்க. நம்ம ஸ்டே பண்ண இடம் இதுதான். இங்கே ஒரு ஆள்கிட்ட கேட்டு அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அவங்க இடத்துல 2 டெண்டெல்லாம் அடித்து பக்காவாக ஸ்டே பண்ணோம். இந்த சுந்தரபாண்டியபுரம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ வரேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.